ஹலோ கைஸ், திருடர்கள் ஜாக்கிரதை. அதுவும் நூதனமான திருடர்கள். இவங்க பார்த்துக்கிங்க, இந்த ரெண்டு பசங்க. ஆமாம், பல்லடத்து ஊருக்காரங்க. காரு டீலிங் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க போல். காருக்கு தான் பொருள் வாங்க நம்ம கடைக்கு வந்தாங்க. பொருளை வாங்கிட்டு ஒருத்தர் முன்னாடி போகிறாரு. பொருளை வாங்கிட்டு அவர் முன்னாடி பொருள் எடுத்துகிட்டு போய் ரெடியாக பைக்கெல்லாம் திருப்பிட்டு நின்றுருக்காரு. இவர் உள்ளே இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, காசு ரெடி பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. காசு யார்கிட்டயோ ஃப்ரெண்டுக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்குற மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா ஆயிடுச்சுனான்னு சொல்லி மூஞ்சிக்கினாரா அந்த பணம் போன மாதிரி சென்டிங் ஃபோன்பே மெசேஜ் ஒன்று காட்டுறாரு. மெசேஜ்னா ரைட் சிம்பிள் மட்டும்தான். அதை காட்டுறாரு. காட்டின உடனே இவர் நிற்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறாருங்களா, காட்டின உடனே நிற்க மாட்டார். ஆள் வந்து அப்படியே கிளம்பிடுவார். நேராக அப்படியே போயிடுவார். போயிட்டு அங்கே நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, ஃபோனில் வந்துருச்சா இல்லையான்னு எடுத்து பார்க்குறதுக்குள்ளே ரெண்டு பேரும் அங்கே வண்டியில் ஒருத்தர் ரெடியாக இருக்கார்ல, இவரும் ஷூட் ஆகிடுறாங்க. இவர் இங்கே வந்து எங்கே பிடிச்சிருவானுங்களோன்னு சொல்லி ஓடுறாரு பாருங்க. ஓடி அங்கே முன்னாடி இருக்கிறவர் போய் வண்டியில் ஏறி உட்காந்து ரெண்டு பேரும் ஜூட் விட்டுறாங்க. க்ரீன் கலர் ஹிமாலயன் பைக்கு, பேக்கில் நம்பர் பிளேட் இல்லை. இவங்க என்ன ஏதுன்னு பல்லடம் மக்கள் தான் பார்க்கணும். ஆமாம், பல்லடத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இவங்க இந்த வேலையை வந்து வேறு யார்கிட்டையும் பண்ணக்கூடாது. இவங்க இதுதான் பொழப்பாக வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க நம்மகிட்ட பண்ணது புதுசாக பண்ண மாதிரிலாம் தெரியல. இவங்களுக்கு இதுதான் பொழப்பாக வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்குங்க, இவங்க ஏதோ கார் டீலிங் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட கார் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, காரை விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நாளை பின்ன நம்மளை மாதிரி வேறு யாரும் ஏமாற வேண்டாம், பார்த்துக்கோங்க. இவங்க இந்த பசங்க தான், இந்த பையனும் அந்த ரெட் கலர் ஷர்ட் அந்த பையனும் பார்த்துக்கோங்க.